மாதாவோட கொடியேற்றமும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமும் ஒரே நாளில் தான் வந்தது. ஃபர்ஸ்ட் நாங்கள் மாதாவோட கொடியேற்றத்தை பார்க்க போயிட்டோங்க. மாதாவுக்கு நாங்கள் போகிறதுக்குள்ள கொடியேற்றி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மாதாவை போய் பார்த்துட்டு நாங்கள் வாங்கி வச்சிருந்த பூ எடுத்து மாதாவுக்கு போட்டுட்டு மாதாவுக்கு கேண்டில் ஏற்றிட்டு மாதாட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து அமைதியாக ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாதாவோட அழகை ரசிக்காம வந்தால் எப்படி மாதாவோட அழகையும் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே ப்ரேயர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரேயரையும் அட்டன் பண்ணிட்டு மாதாவுக்கு டாட்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிள்ளையார் சக்தி ஊர்வலத்துக்கு போயிட்டோங்க. நம்ம திருச்சியில் பிள்ளையார் சக்தி ஊர்வலம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இவர் தாங்க நாங்கள் பார்த்த ஃபர்ஸ்ட் பிள்ளையார். இந்த பிள்ளையார் வந்து ஃபுல் பிளாக்ல வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளையார்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. பிள்ளையார்லாம் காவேரி ஆற்றுல கரையிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னாவே நம்ம எல்லாருமே பரபரப்பாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் கூட்டம் ஒரு பக்கெட்டு இருக்கும், டிராஃபிக் ஒரு பக்கெட்டு இருக்கும். ஸோ அப்படி அந்த திருவிழா வைப்ரேஷன் ஒரு பக்கெட்டு இருக்கும். ஸோ ரொம்பவே ஜாலியாக அந்த திருவிழாவை நம்ம கொண்டாடிட்டு இருப்போம். ஒரு சில இடங்கள்ல அந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லைங்க, பட் நிறைய இடங்கள்ல ரொம்பவே டிராஃபிக்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் காவேரி பிரிட்ஜை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ பிள்ளையாரை கரைக்கிறதுக்கும் மக்கள் வந்து அந்த பிள்ளையாரை வந்து பார்க்கறதுக்கு அந்த மாதிரி மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. பிளாக் பண்ணிட்டு அந்த ரூட்டை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க. எனக்கு பிள்ளையாரை பார்க்குறப்போ அப்படியே மக்கள் எல்லாத்துக்குமே ஹாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிளஸ் பண்ணிட்டு அப்படியே பிள்ளையார் நகர்ந்து வர மாதிரி தாங்க இருந்துச்சு. இத்தனை பிள்ளையார்ல எந்த பிள்ளையார் அழகு அப்படின்னு என்கிட்ட கேட்டா நான் பிள்ளையார்னாலே அழகு தானே அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்பெசிஃபிக்கா இந்த பிள்ளையார் தான் அழகா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளையாருமே தனிப்பட்ட விதத்துல அவ்வளோ கியூட்டா தான் இருந்தாங்க. நம்ம மற்ற டைம்ல டிராஃபிக்ல போறது நமக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்குங்க. ஆனா இந்த பிள்ளையார் சக்தி ஊர்வலத்துல போறது அப்படியே இந்த பிள்ளையாரையும் பார்த்துட்டு ஒவ்வொரு பிள்ளையாரும் அழகா அப்படியே மெதுவா நகர்ந்து அப்படி போறது, நம்மளும் அந்த பிள்ளையார் கூட கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா அந்த பிள்ளையார் போக போக வந்து மெதுவா நகர்ந்து போறது. ஸோ இதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த டிராஃபிக் நமக்கு ரொம்பவே பிடிக்கும். பிள்ளையார அழகா டெக்கரேட் பண்ணிருக்கிறது, அவருக்கு வந்து பூ போறது, மாலை போறது, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வீட்டுங்கள்லையும் சாமி கும்பிட்டு அந்த பிள்ளையாரை வந்து இந்த பெரிய பிள்ளையார் கூட வச்சு சேர்த்து ஆத்துல போறதுக்கு மக்கள் வந்து அனுப்பி விடுவாங்க. எவ்வளவுதான் கஷ்டங்கள் நம்ம மனசுல இருந்தாலும் அதெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட ஒரி பண்ணிக்காம இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல ரொம்பவே ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இந்த ஃபெஸ்டிவலை ரொம்பவே ஜாலியா செலிப்ரேட் பண்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சதா தான் இருக்கும். கண்டிப்பா நம்ம எல்லாருமே சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விநாயகர் கிட்டையும் மாதா கிட்டையும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இவ்வளவு நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட வீடியோ பார்த்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி.